السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபுல் குலுப் சபித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லா, நாம் ரமலான் மாதத்தில் கடைசி இறுதி பத்தை நெருங்கிவிட்டோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் நம்ம இந்த மாதத்தில் செஞ்ச 20 நாட்களாக நம்ம செய்த அனைத்து காரியங்களையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான விலையில்லா கூலியை நம்ம அனைவருக்குமே தந்தார்கள் புரிவானாக. ஆமீன். இப்போ லைலத்துல் கத்ர், அதாவது இறுதி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை சிறப்புப்படுத்தி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்றது என்ன அப்படின்றது தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில் 97வது அத்தியாயமாகிய சூரத்துல் கத்ர், கண்ணியமிக்க இரவு அப்படின்னே அந்த சூறாவுடைய பேரே இருக்குது. அதில் முதல் 5 வசனம், அதாவது 1லிருந்து 5 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாம் அதை, குர்ஆனை, கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லி காமிக்கிறான்? கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்லிட்டு லைலத்துல் கத்ரை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணியமிக்க இரவில் தான் அல்லாஹ் எதை இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்? குர்ஆனை இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை, கண்ணியமிக்க அந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் குர்ஆன் அப்படின்றது இறக்கி அருளப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த முதல் வசனத்தில் நமக்கு தெரியுது. அடுத்தது 2வது, வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், அந்த கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 2வது வசனத்தில் சொல்கிறான். 3வது வசனம், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், அதாவது கண்ணியமிக்க அந்த இரவு எதற்கு சமமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த லைலத்துல் கத்ர் அப்படின்ற ஒரு இரவு, லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இரவுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். 1000 மாதங்களை விட மிகவும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அதாவது அந்த இரவில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். மலக்குகளும் ஆன்மாவும், ஆன்மானா யார்? ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களும் தம் இறைவனின் கட்டளையின்படி, தம் இறைவனுடைய கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 4வது வசனத்தை சொல்கிறான். அதுக்கப்புறம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்துலா இல் ஃபஜ்ர், அதாவது சலாம், அந்த இரவில் சாந்தி, அமைதி நிலவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த இரவு எது வரைக்கும் நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறான்? விடியற் காலை உதயமாகும் வரை அந்த இரவு அப்படின்றது நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் மிக தெளிவான முறையில் அந்த 5 வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அந்த லைலத்துல் கத்ர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. லைலத்துல் கத்ர் அப்படின்றது அந்த ஒரு நாள் அப்படின்றது 1000 மாதங்களை விட மிகவும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லி காமிச்சிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த இரவை அடையக்கூடிய நாம் அதிகமான முறையில் நல்ல அமல்களை செய்து அந்த பாக்கியத்தை முழு இரவில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் கொள்ளையடிக்கக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரையுமே அல்லாஹ் ஆக்கி அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவை பற்றி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தகவல்களை நமக்கு அறிவித்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ர் கண்ணியமிக்க இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இதனை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது ரமலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் லைலத்துல் கத்ர், அதாவது கண்ணியமிக்க இரவில் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாமே
மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகிய முறையில் நமக்கு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக லைலத்துல் கத்ர் இரவை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி தோழர்கள் சிலர் கண்ட கனவில் ரமலானில் கடைசி 7 இரவுகளில் ஒன்றில் லைலத்துல் கத்ர் எனும் கண்ணியமிக்க இரவு இருப்பதாக காட்டப்பட்டது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடைசி 7 இரவுகளில் ஒன்று என்பதில் உங்கள் கனவுகள் ஒத்திருப்பதை காண்கிறேன். ஆகவே அதனை தேடுபவர் ரமலானில் கடைசி 7 இரவுகளில் தேடிக்கொள்ளட்டும் என்று கூறினார்கள். அதாவது இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரிய வருவது, ரமலான் அதாவது ரசூலுல்லாஹ் பல ஹதீஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்றதே நமக்கு எதுனா கடைசி 10 நாட்கள், மொத்தமாக ரமலானில் 30 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடைசி 10 நாட்களில் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்களில் அறிவிச்சிருப்பாங்க. அதில் இந்த ஹதீஸில் சொல்ல வருவது கடைசி 7 நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மிக தெளிவான முறையிலே நமக்கு சொல்கிறாங்க. அதாவது கடைசி 10 நாட்கள், கடைசி 7 நாட்களில் நீங்கள் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு எந்த ஒரு தினத்தையும் இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு அறிவிப்புமே நமக்கு செய்யலை. கடைசி 10 நாட்களில் நீங்கள் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அதிகமாக லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர குறிப்பிட்டு இந்த நாள் தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் குறிப்பிட்டு லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்றது ரமலான் 27 தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை விசேஷமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவான முறையில் நமக்கு பல அறிவிப்புகள் செஞ்சுருக்காங்க. நீங்கள் ரமலானில் கடைசி 10 நீங்கள் லைலத்துல் கத்ரை நீங்கள் எதிர்பாருங்கள், அந்த இரவில் நீங்கள் அதிகமான நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அதிகமாக நீங்கள் நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர குறிப்பிட்டு எந்த ஒரு நாளையும் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு லைலத்துல் கத்ரை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே செய்யலை. லைலத்துல் கத்ர் இரவை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே செய்யலை. அடுத்ததாக லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அடுத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்ப்போம். அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ரமலானில் நடுப்பத்தில் இஹ்திகாஃப் இருந்தோம். அவர்கள் 20ஆம் நாள் காலையில் வெளியே வந்து எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அவ்வுரையில் எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு காண்பிக்கப்பட்டது. பின்னர் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டுவிட்டது. எனவே நீங்கள் ரமலானில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடுங்கள். நான் லைலத்துல் கத்ரில் ஈரமான களிமண்ணில் சஜ்தா செய்வது போன்று கனவு கண்டேன். ஆகவே யார் என்னோடு இஹ்திகாஃப் இருந்தாரோ அவர் திரும்பவும் வரட்டும் என்றார்கள். நாங்கள் திரும்ப சென்றோம். வானத்தில் ஒரு மெல்லிய மேக பொதியை கூட அப்போது நாங்கள் காணவில்லை. திடீரென ஒரு மேகம் தோன்றி மழை பொழிந்தது. அதனால் பள்ளிவாசலின் கூரையில் தண்ணீர் ஒழுகியது. அந்த கூரை பேரிச்ச மட்டையினால் அமைந்திருந்தது. தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈரமான களிமண்ணில் சஜிதா செய்யும் நிலையில் நான் கண்டேன். அவர்களின் நெற்றியில் களிமண்ணின் அடையாளத்தை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அதாவது லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்றதுக்கு நம்ம உதாரணமாக இப்போ தான் நம்ம பார்த்தோம். லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அதே மாதிரி ஒற்றைப்படை இரவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. அதுக்கு உதாரணமான ஹதீஸ் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக லைலத்துல் கத்ர் இரவை பற்றி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்த மற்றொரு ஹதீஸ், உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, லைலத்துல் கத்ர் பற்றி எங்களுக்கு அறிவிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். அப்போது 2 முஸ்லிம்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லைலத்துல் கத்ரை உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் புறப்பட்டேன். அப்போது இன்னாரும் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர். எனவே அது பற்றிய விளக்கம் நீக்கப்பட்டு விட்டது. அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். எனவே அதை 29ஆம் இரவிலும் 27ஆம் இரவிலும் 25ஆம் இரவிலும் தேடுங்கள் என்றும் கூறினார்கள். இந்த தகவலில் இருந்தும் நமக்கு தெரிய வருவது, அதாவது 3 இரவையுமே ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தருணத்திலேயுமே அந்த 5 நாட்களுமே வந்துருச்சு. அதாவது 21ஆம் நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், 23ஆம் நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள், 25, 27, 29 என்று சொல்லப்படக்கூடிய கடைசி 10 இருக்கக்கூடிய 5 ஒற்றைப்படை இரவுகளிலுமே நீங்கள் லைலத்துல் கத்ரை இரவை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். அதை அடையும் போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகிய முறையில் தெளிவான முறையில் நமக்கு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க.
இதுக்கப்புறமும் நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு டேவை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, லைலத்துல் கதிர் இரவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நம்ம சிறப்பாக கொண்டாடக்கூடாது. மீதி இருக்கிற 5 நாட்கள்லையுமே நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு அந்த 27 வந்து நம்ம சிறப்பாக நினைக்கிறோமோ அதே மாதிரி மீதி இருக்கிற 5 நாட்களையுமே நம்ம சிறப்பாக நினைத்து அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அது மட்டும் இல்லாமல் லைலத்துல் கதிர் இரவை அடைந்தால் ஓதக்கூடிய துவாவையும் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க. அது என்ன துவா அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நிச்சயமாக நீயே மன்னிப்பவன், நீ மன்னிப்பையே விரும்புகிறவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. இந்த துவாவையும் லைலத்துல் கதிர் இரவை அடையும் போது அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே லைலத்துல் கதிர் இரவு என்று சொல்லப்படக்கூடிய கடைசி 10 நாட்கள்லையுமே அதிகமான நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருந்து அதிகமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக இருந்து அந்த இறுதி 10 ஓதக்கூடிய இந்த துவாவையும் சேர்த்து ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் அதிகமாக கையேந்தி நாம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்குமே தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.